பச்சை பசேலென்று பார்ப்பதற்கு கண்களை கவரும் தேயிலை தோட்டங்கள், காற்று வீசும்போது கைகளை அசைக்கும் ஏலத் தோட்டங்கள், பார்ப்போரை திரும்பி பார்க்க வைக்கும் காப்பி தோட்டங்கள், இவைகளை விதைத்து பாதுகாத்து அறுவடை செய்யும் விவசாயிகளின் வாழ்க்கை பற்றிய ஆவணப்படம்தான் இது. லயங்கள் என்பது கம்பெனி முன்னொரு காலத்தில் வேலை செய்யும் மக்களுக்கு தங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாகும். அதைத் தொடர்ந்து இப்பொழுதும் லயங்களில் வாழ்பவர்கள் உண்டு. லயங்களின் அமைப்பு என்பது வரிசையாக காணப்படும். ஒரு லயத்தில் 3 வீடுகள், 5 வீடுகள், 6 வீடுகள் மற்றும் 10 வீடுகள் வரை காணப்படுகின்றன. அந்த காலத்தில் லயங்கள் கற்கள், மண் மற்றும் சுண்ணாம்பு கொண்டு கட்டப்பட்டது. அதன் மேற்கூரை ஓடுகளாலும் மூடப்பட்டது. வீட்டின் கதவுகள் 2ஆக காணப்படும். வீட்டிலுள்ளே சிறிய சிறிய அறைகள் காணப்படும். சில லயங்களில் கழிவறைகள் வீட்டின் உள்ளேயும், சில லயங்களில் கழிவறைகள் வீட்டின் வெளியேயும் காணப்படும். இவர்களின் வேலை என்பது தேயிலை, காப்பி, ஏலக்காய் மற்றும் மிளகு போன்றவற்றின் விவசாயம் ஆகும். லயங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை நடைமுறை என்பது காலையில் எழுந்து காலை மற்றும் மதிய உணவுகளை சமைத்து அரைகுறையாக சாப்பிட்டு அவசரமாக வேலைக்கு செல்லும் தோட்டம் தொழிலாளிகள். வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பேசி சிரித்து வேலை செய்வதும், பல போராட்டங்கள் இன்னல்களை தாண்டி வேலை நேரம் எல்லாவற்றையும் மறந்து வேலை செய்வதும் இவர்களின் சிறப்பாகும். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் முதலில் தேயிலையில் வேலை செய்யும் வேலைக்காரர்களுக்காக தங்குவதற்காக உருவாக்கப்பட்ட வரிசையான வீடுகளை லயங்கள் என்று கூறுவர். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் முதலில் லயங்கள் டைஃபோர்ட் என்ற எஸ்டேட்டில் தான் வந்தது. டைஃபோர்ட் எஸ்டேட் வியாபார ரீதியாக வளர்ச்சி அடைந்தாலும் லயங்கள் இன்னும் வளர்ச்சி அடையாமல் அப்படியே தான் உள்ளது. என் பேர் முனிசாமி. நான் டைஃபோர்டு எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆள். நான் பிறந்தது, எனக்கு வயசு இப்போ 80 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்ச அளவில் உள்ள இந்த எஸ்டேட்டு வந்துட்டு அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க திறந்தது திறந்தது ஆஸ்லி, அது கழிஞ்சு ஸ்டாக் புரோக்கு, உப்புகுளம், டைஃபோர்டு, வைசமாலி, கீழே பிறந்துற, மேலே பிறந்துற, இதெல்லாம் ஒரே கம்பெனி. ஒரு கம்பெனினா டீச்சர் டீ கம்பெனின்னு வெள்ளைக்காரங்களுக்குள்ளது. அது அந்த காலத்தில் அவங்ககிட்ட இருந்துச்சு. அதுக்கு பிறகு இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு பார்க்கன்ஸ் டீ கம்பெனிக்காரங்க இந்த எஸ்டேட்டை வாங்கினாங்க. அவங்க 20 வருஷங்கிட்ட அவங்க வச்சிருந்து அதுக்கப்புறம் கொல்லங்குளம் கம்பெனி இந்த எஸ்டேட்டை நடத்துச்சு. அவங்களும் இந்த எஸ்டேட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறது அபான் கம்பெனி. ஆனால் அபான் கம்பெனியில் பரவாயில்ல, சம்பளம் இதெல்லாம் நியாயமாட்டு தராங்க. பின்ன லைன்ஸு தான் கொஞ்சம் இப்படி இருக்குது. அது ஒரு விதம் இப்போ ஒவ்வொரு லைன்ஸாக செய்துக்கிட்டு வராங்க. மறுபடி வேலைகள் எல்லாம் இருக்குது. பாரதாளுக்கு எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. எஸ்ஐடி அப்படி ஒரு விதம் ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கே ஒரு கிளப்பும் உண்டு, பீர்மேடு கிளப்புன்னு சொல்லி. அது 1936 உருவானது. அந்த சமயத்தில் ஒரு 100-120 வெள்ளைக்காரங்க இருந்தாங்க. அவங்க போன பிறகு இப்போ மெம்பர்ஷிப் குறைவு. இங்கே அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. நல்ல எஸ்டேட்டு, குறை சொல்ல முடியாது. லைன்ஸ் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி. அந்த காலத்தில் ஜீவிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு வீட்டில் லைன்ஸ் இல்லாமல், வீடுகள் எல்லாம் ஒரு வீட்டில் 4 குடும்பம் 5 குடும்பம் ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமாட்டு அந்த காலத்தில் வெள்ளைக்காரர் இருக்கும்போது வேலைகளுக்கு ரொம்ப அடிமை. காலையில் 7 மணிக்கு 6:30 மணிக்கே எழுப்பி விட்ருவாங்க. எங்கள் தாய் தப்பாலாம் 6:30 மணிக்கே காட்டில் போயிருந்துட்டு சாயங்காலம் 7-8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அவ்வளோ கஷ்டத்தில் இருந்த எஸ்டேட் இது. இங்கே இல்லை, பொதுவே எஸ்டேட் மேഖല அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் தான் நியாயமாட்டு ஒரு விதம் ஆளெல்லாம் இப்போ நல்ல இதில் இருக்குது எல்லா எஸ்டேட்லையும். பின்ன வீடு எந்த நேரமும் இல்லை, அது ஓடலாம் இலையை தான் இருக்குது. ஆமாம், இருக்கத்தான் செய்யுது. அது இப்போ ஒவ்வொரு லைமாக செய்துட்டு வராங்க. மொத்தத்தில் இது அந்த காலத்தில் செய்த லைன்கள் வெள்ளைக்காரங்க இருக்கும்போது கட்டினது. அதுக்கு பிறகு இது வரையாச்சு. புதுசாக இந்த எஸ்டேட்டில் வேறு லைன்ஸ் கட்டலை, எல்லாம் பழைய வீடுகள் தான். இங்கே வந்திருக்க முழுக்க இவங்க ஜார்க்கண்டு ஒரு 80
குடும்பம் 80 ஆள் இருக்குது ஜார்க்கண்டு. அதனால லைன்ஸில் வெளியே ரொம்ப புத்திமுட்டாக தான் இருக்குது. இப்படி தான் இருக்குது. இதை செய்து தரங்காரு, செய்து தருவாருன்னு நாங்கள் நம்புதோம். இப்போ என்ன பார்வையில் தெரியுதுல லயம் எப்படி இருக்குன்னு. இதுதான் எஸ்டேட்டு. இங்குள்ள லயங்களின் வசதி மிகவும் குறைவு. சீக்கிரம் வசதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்து வருகின்றனர் இங்குள்ள மக்கள். முன்னொரு காலத்தில் தலைமுறை தலைமுறையாக தேயிலை தோட்டங்களிலும் ஏலக்காய் காடுகளிலும் வேலை செய்து வந்தனர். ஆனால் இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது. தான் படிக்கவில்லை என்றாலும் தனது பிள்ளைகள் படித்து நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று கஷ்டப்படும் பெற்றோர்கள் அதிகம். கணவர் இல்லாமல் எஸ்டேட்டுகளில் வேலை செய்து பிள்ளைகளை படிக்க வைத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த அம்மாக்களும் உண்டு. என் பேர் ஜெயமேரி. நாங்கள் இந்த இடத்துல வந்து 22 வருஷம் ஆச்சு. நாங்கள் வேலை செய்து கூலி வேலை செய்து தான் எங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சோம். எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போனார். அந்த கஷ்டத்தில் தான் பிள்ளைகளை படிக்க வச்சு இப்போ பிள்ளைங்க படித்து நல்லா இருக்காங்க. இங்கேருந்து சாணம் வாங்க போனால் பெரியார் தூரம் போகணும், பஸ் வசதி இல்லாமல். இப்போ தான் கொஞ்சம் பஸ் வசதி எல்லாம் கிடச்சிருக்கு. இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்க தான் இந்த எஸ்டேட்டில். அதனால் இனி நாளும் இருக்கிற காலத்தில் நாளும் பிள்ளைங்க நல்லா படித்து முன்னேறி பிள்ளைங்க வாழ்க்கையில் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். சில வருடங்களுக்கு முன்பு இவர்களின் அடிப்படை தேவையான தண்ணீர் எடுக்க வெகு தூரம் செல்ல வேண்டியிருந்தது. பிறகு ஒரு லயத்தில் ஒரு குழாய் வீதம் போடப்பட்டுள்ளது. லயங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை முறை என்பது வறுமையை போக்க தினக்கூலிக்கு வேலை பார்த்து மழைக்காலங்களில் பயந்து பயந்து காட்டிற்கு சென்று எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாமல் உயிர் வாழ போராடும் ஒரு வாழ்க்கை முறையாகும். காடுகளுக்கு நடுவே உள்ள லயங்களில் எப்பொழுது மரம் முறிந்து வீட்டின் மேல் விழும் என்று தெரியாமல் பயந்து பயந்து உறங்கும் நிலைமை. அவர்கள் அங்கு வேலை செய்யும் வரைதான் அங்கு இருக்க வேண்டும். ஓய்வுக்கு பிறகு லயங்களிலிருந்து செல்ல வேண்டும். இப்பொழுதும் சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்படுபவர்கள் உண்டு. சில இடங்களில் ரோடு வசதி இல்லாத காரணத்தால் போக்குவரத்து பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. உடம்பு சரியில்லை என்றால் மருத்துவத்திற்கு வெகு தூரம் செல்ல வேண்டியுள்ளது. வீட்டிற்கு வேண்டிய வீட்டுப் பொருட்கள் வாங்க வேண்டுமென்றால் வெகு தூரம் நடந்து சென்று வாங்க வேண்டியிருந்தது. பேருந்து வசதி இல்லாத காலத்தில் மிகவும் சிரமப்பட்டுதான் வாழ்ந்து வந்தனர் லயங்களில் வாழும் மக்கள். பிறகுதான் பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்தனர். இங்கு வாழும் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளின் வாழ்க்கை என்பது ஒரு தனி அனுபவம். நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடுவதும், ஊர் ஊராய் சுற்றுவதும், மரங்களில் ஏறி விளையாடுவதும் சிறுவயதில் எல்லோருக்கும் கிடைக்கும் ஒரு அனுபவமாகும். அப்படி இங்கு வாழ்ந்த இளைஞர்களின் அனுபவத்தை பார்க்கலாம். என் பேர் அனிதா. நாங்கள் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வாழ்ந்துகிட்ருக்குறோம். எஸ்டேட் வீட்டில் தான் வாழ்கிறோம். ஒரு எஸ்டேட்டுன்னு சொல்கிறது வந்து இங்கே வந்து ஒரு காடு தான். ஆனால் அந்த காட்டுக்குள்ளே முன்னாடியெல்லாம் வண்டி வசதியெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் ஸ்கூலுக்கெலாம் போகிறதுக்கெலாம் ஒன்றுமே முடியாது. அப்போ இந்த காட்டுக்குள்ளேருந்து நடந்து போகிறதுக்கு ரொம்ப தூரம். ரோட்டுக்கு போனோம்னா அப்போ பேரண்ட்ஸ்லாம் முன்னாடிலாம் பயந்துட்டு எங்களை கொண்டு போய் தமிழ்நாட்டு ஹாஸ்டலில் கொண்டு போய் ஆக்கி விட்டாங்க. அப்படி தான் நாங்கள் படித்தது எல்லாமே தமிழ்நாட்டில் தான். அப்படி தான் படித்தது. இங்கே வந்து மிருகங்கள் சல்லியம்லாம் நிறைய இருக்குது. அந்த ஒரு பயமும் இருக்கும் பேரண்ட்ஸுக்கு எல்லாமேவும். பின்ன மழைக்காலம் தொடங்குச்சுன்னா இடிவெட்டு மின்னல் அப்படி ஒரு இதெல்லாம் இங்கே இருக்கிறனால பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பயம். பின்ன எந்த இடத்துல மரம்லாம் ஒடிஞ்சு விழுதுன்னு கூட தெரியாது. அப்படி தான் அந்த காட்டுக்குள்ளே எல்லாம் நாங்கள்லாம் வாழ்ந்து வந்தோம். பின்ன லைன்ஸ் வீடுன்னு சொல்லி சொன்னால் முன்னாடியெல்லாம் 2 ஃபேமிலி தான் ஒரு வீட்டில் பின்னாடியும் முன்னாடியும் அப்படி தான் தாமசிக்கிறது எல்லாமேவும். ஆனால் இப்போ அதை காட்டிலும் கொஞ்சம் கூடி மாற்றங்கள்லாம் வந்துருச்சு. இப்போ எப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வீடு தான். முன்னாடியே காட்டிலும் இப்போ கொஞ்சம் படிப்பு வசதிக்குனாலும் எல்லாத்துக்குமே சௌகரியங்கள் எல்லாமே எங்களுக்கு இப்போ இருக்குது. இந்த வீடெல்லாம் கட்டினது எப்படின்னா முன்னாடி காலத்தில் உள்ளவங்க தான் கட்டினாங்க. அது யார் எவருன்னு நமக்கு தெரியாது. இங்கே எங்கள் பாரம்பரியமாயிட்டு தான் இங்கே எல்லாருமே தாத்தா பாட்டிலேருந்து எல்லாருமே இங்கே வந்து வாழ்ந்துருக்காங்க. அப்படி தான் நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது. ஆனால் இந்த வீடு கட்டினது எல்லாமேவும் கல் மண் வச்சு தான் அப்படி கட்டியிருக்கிறாங்க.
ஆனால் லைன்ஸு வீட்டில் இருக்கிறதுல நல்ல ஒரு இங்கே ஜீவிக்கிறது வந்து ஒரு நல்ல ஜீவிதம்தான். ஆனால் எங்களுக்கு அந்த வசதி குறைவுனால மட்டும்தான் நாங்கள் இப்படி. பொதுவாக லயன்கள்னு சொன்னாலேவும் கூடுதல் மிருகங்கள் சல்லியம்லாம் இருக்கிறனால எல்லாருக்கும் ஒரு பயமெல்லாம் இருக்கும். முன்னாடி காலத்துலலாம் எப்படின்னா பசுவெல்லாம் வளர்த்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஏதாவது வந்து ராத்திரி சமயத்தில் புளியோ மற்ற ஏதாவது வந்து கடிக்கிறதுக்குள்ள சான்ஸில் இருந்துச்சு. முன்னாடி அப்படி கடிக்கலாம் செஞ்சுருக்குது. அதனாலே ஆளுகளுக்கு வந்து டென்ஷன் இருக்கும், பயம் இருக்கும் வெளியில் இறங்குறதுக்கெல்லாம். அப்படியெல்லாம் இருந்து தான் எஸ்டேட்டில் வாழ்ந்து ஜனங்கள்லாம் வந்திருக்காங்க. பொதுவாக எஸ்டேட்டுன்னு சொன்னாலே பல எஸ்டேட்டுகள் இருக்குது. எஸ்டேட்லாம் இப்படி தான் எல்லாருமே வாழ்ந்து வந்துட்டுருக்குறாங்க. லயங்களின் வாழ்க்கை என்பது ஒரு வித்தியாசமான அனுபவம். லயங்களை பற்றியும் அதில் வாழ்பவர்களை பற்றியும் தான் இந்த ஆவணப்படம். இந்த வாழ்க்கையில் பல இன்னல்கள், சண்டைகள், சந்தோஷங்கள், கஷ்டங்கள் எல்லாம் உண்டு. அதையும் தாண்டி அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பற்றியும் அறிந்து கொண்டோம். இதுதான் இவர்களின் வாழ்க்கை. நன்றி.